கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் இயல்பு நிலை திரும்புவதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த நேரடி தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், கடலூரில் இயல்பு நிலை திரும்புவதற்காக என்னென்ன பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருது? கடலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு அதிகமானவர்கள் இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், 5000த்துக்கு அதிகமான குடிசைகள் பகுதியாகவும் முழுமையாக சேதமடைந்தது. மாவட்டம் முழுவதும் லட்சக்கணக்கான விவசாயிகள் இதில் முக்கியமாக பாதிக்கப்பட்டார்கள். கடலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 54 பேர் உயிரிழந்தார்கள். மாவட்டம் முழுவதும் கால்நடை என்பது மிகப்பெரிய பாதிக்கப்பட்டது. இந்த கோரமான பதிவுகளை தொடர்ந்து பதிவு பண்ணியிருக்கோம். தற்போது கடலூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் பள்ளிக்கூடம், அங்கன்வாடி உள்ளிட்ட இடங்களில் தங்க வைக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த நீங்கள் பார்க்கும் இந்த பள்ளிக்கூடம் பார்த்தால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது உங்களுக்கு நேரடியாக தெரியும். இந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்தனால் இந்த சுவர்கள் முற்றிலுமாக இடிந்து விட்டது. நான் தற்போது பூதம்பாடியில் உள்ள பள்ளியின் அருகே நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். பள்ளியே இந்த அளவுக்கு மோசமாக பாதிக்கப்பட்டது. இதுபோல் மாவட்டத்தில் பெரும்பாலான அரசு கட்டிடங்களும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. மழையின் காரணமாக பல வீடுகள் இடிந்திருந்தாலும் தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த இடம் என்பது நெய்வேலியில் உள்ள சுரங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட தண்ணீரினால் பாதிக்கப்பட்ட கிராமங்கள். இந்த கிராமத்தில் சுற்றியுள்ள பெரும்பாலான வீடுகள் மிகப்பெரிய பாதிப்பில் உள்ளாகிறது. குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கும் கல்வீடுகள் தான் பெரும்பாலும் தஞ்சமடைந்து உயிரை பிழைத்திருக்கிறார்கள். இதேபோல் ஒவ்வொரு ஆண்டும் மழையின் காலப்போதில் இந்த பகுதி மக்கள், பூதம்பாடி மக்கள் அடிக்கடி பாதிக்கப்படுவார்கள். தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சி என்பது பொன்னி பயிர். இந்த பயிர் என்பது 6 மாத பயிர் காலம். ஜனவரி மாதம் அறுக்க வேண்டிய தற்போதைய பயிர் தற்போது முற்றிலுமாக அழிந்து விட்டது. இதே போல்தான் மாவட்டம் முழுவதும் உள்ள 1 லட்சத்திற்கு அதிகமான சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது பாதிக்கப்பட்டதாலும் இந்த பாதிப்பு என்பது வரும் ஜனவரி மாதம் வரைக்கும் இருக்கும். அடுத்த காலத்திற்கு இவர்களுக்கு தேவையான உணவு இருக்காது. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது மாவட்டம் முழுவதும். தற்போது கணக்கெடுக்கும் பணியில் அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் இந்த பாதிப்பிலிருந்து மீளுவதற்கு கிட்டத்தட்ட இவர்களுக்கு இன்னும் 6 மாத காலமாகும். மாவட்டம் முழுவதும் பல இடங்களில் தண்ணீர் வடிந்தாலும் பல பகுதியில் இன்னும் தண்ணீரிலே மூழ்கிக்கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகள் தான் தற்போது நாம் நேரடியாக பதிவு செய்திருக்கிறோம். பூதமாடி, கல்குடம் உள்ளிட்ட பல்வேறு பரதம்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இந்த சுரங்கத்திலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீர் இன்னும் வடியாத காரணத்தால் மீண்டும் இவர்களால் பயிர் செய்ய முடியாது. அரசு தற்போது கணக்கெடுக்கப்பட்டு இந்த சம்பா பயிர் பாதிக்கப்பட்டு விட்டது. அதனால் குறுங்காலத்தில் பயிர் செய்வதற்காக விதைகளை தருகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பயிரை இந்த ஆண்டு இவர்கள் செய்ய முடியாது. இது குறித்து பேசுவதற்காக நம்மிடம் விவசாயிகள் இருக்கார்கள். அவரிடம் நம்ம கேட்கலாம். கடலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பள்ளிகள் பாதிக்கப்பட்டது. குறிப்பாக 131 பள்ளிகள் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த பள்ளி காட்சிகள் தான் தற்போது உங்களுக்கு காட்சியும். தற்போது நம்மிடம் விவசாயி இருக்கார். சரி, உங்க ஊர்ல இந்த பாதிப்பு எப்படி இருக்குது? இந்த பயிர் இப்ப பாதிக்கப்பட்டது மீண்டும் பயிர் செய்ய எவ்வளவு நாள் ஆகும் சார்? மீண்டும் பயிர் செய்வதற்கு தை மாசத்துக்கு பிறகு ஏதாவது விவசாயிகளுக்கு ஏதாவது மறுபடியும் நிவாரணம் கொடுத்தா தான் செய்ய முடியும். இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. தீபாவளிக்கு முதல் நாள் ஏற்பட்ட வெள்ளம் திடீரென்று இந்த பரவநாத்தில் சேரக்கூடிய அந்த செங்கால் உடைப்பு ஏற்பட்டதுனால மக்கள் எதுவுமே எடுக்க முடியாத அளவுக்கு திடீர்னு உள்ளார வெள்ளம் புந்துச்சு. அதனால் கூரை வீட்டில் இருந்த பொருள் எதுவுமே அவங்களால எடுக்க முடியல. கட்டின துணிமணியோடு எல்லோரும் வெளியில் வந்துட்டாங்க. மீதி இருந்தவங்கெல்லாம் கல் வீடு, 1-2 மாடி வீடு இருந்ததில் மேலே ஏறி தஞ்சம். தண்ணீர் தொடர்ந்து சொல்லி வரீங்க, வறட்சி நிவாரணம் கேட்குறீங்க. அப்புறம் திருப்பி தண்ணீர் வந்த அப்புறம் தண்ணீர் ஏன் வந்துச்சுன்னு கேட்குறீங்க. எப்படி எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறீங்க? எத்தனை போகம் பயிர் செய்றீங்க தற்போது? இங்கே 2 போகம் பயிர் செய்வாங்க. பெரும்பாலும் இங்கே மழை நாளையில் சம்பா போகத்தில் எப்போவுமே வெள்ளம் வந்துகிட்டு இருக்கும். ஆனால் இந்த முறை நெய்வேலி அந்த பகுதியில் ஒரே நாளில் 45 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுனால வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. இது நிரந்தரமாக தீர்வு வேணும்னாக்கா செங்கால் ஓடையிலேருந்து வரக்கூடிய தண்ணியை அந்த கரையை பலப்படுத்தி பரவநாத்தில் பெருமாள் ஏரி வரைக்கும் கொண்டு போய் விட்டு, பெருமாள் ஏரிக்கு அந்தாண்ட இருக்கக்கூடிய அந்த அருவாமூக்குன்னு ஒரு பகுதி இருக்குது, கடற்கரை ஓரம், அதுக்கு அந்தாண்ட வாய்க்கா கொண்டு வெட்டி விட்டால் தான் இதுக்கு நிரந்தரமான தீர்வு ஏற்படும். இப்போ உங்களுக்கு வெள்ள பாதிப்பு மழை நீரால் பாதிக்கப்பட்டதா, நெய்வேலி சுரங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட தண்ணீரால் பாதிக்கப்பட்டது? முதல்ல ஏற்பட்டது மழை நீரால் ஏற்பட்ட சேதம். ரெண்டாவது சுரங்கத்தில் இருக்கிற தண்ணியை வெளியேற்றுறதுக்காக ராட்சத பம்புகளை வச்சு ரெண்டாவது வெள்ளம் இருக்கிற பயிரும் சுத்தமாக அழிவு வீணாக போச்சு. இதே போல் ஒவ்வொரு விவசாயிகளும் பாதிக்கப்பட்டிருக்காரு. உங்களுக்கு எவ்வளோ பயிர் இருக்குது? உங்களுக்கு மட்டும் எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டிருக்கு சார்? 9 ஏக்கர் நட்டிருந்தேன் சார். 9 ஏக்கர் சுத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக தண்ணி நின்று சுத்தமாக பயிரெலாம் அழிவு போச்சு. ஃப்ளாட் ஆகிடுச்சு கொல்லை. திருப்பி அந்த கொல்லையை நான் திருப்பி ரினியூவல் பண்ணுறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ஆகும். சேகெல்லாம் கிட்டத்தட்ட 1/2 அடிக்கு மேலே படிஞ்சிருக்கு சார். அது அந்த என்எல்சி தண்ணி அதிகப்படியான உபரி நீர். இந்த வருஷம் எங்களுக்கு இந்த மாதிரி தான் கஷ்டம். ஆனால் இந்த வருஷம் அதிகப்படியான கஷ்டம் எங்களுக்கு. ஏரி உடைப்பு எடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக போயிடுச்சு. இந்த 12 நாள் அது இன்னும் தண்ணி சுத்தமான வடிச்சபாடு இல்லை. பயிர் சுத்தமாக எங்களால் செய்ய முடியாது. அடுத்த 2 மாதத்துக்கு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. 1 ஏக்கருக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணிருக்கீங்க? இப்போ எவ்வளோ நிவாரணம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட நாங்கள் 1 ஏக்கர்னும் போது 12,000 ரூபா வரைக்கும் செலவாகும் ஆரம்பத்தில்.
அதுக்கு மேற்படி செலவுகள் இருக்குது. இவங்க நிவாரணம் கொடுக்கறது அந்த 10,000 15,000 கொடுத்தா தான் நாங்கள் அடுத்தது ஏதாவது ஃபீட் பண்ண முடியும். அது இந்த 2 மாதத்துக்கு எங்களுக்கு என்ன இருக்கோ அதை தான் பார்க்கலாம். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அரசு வந்து உங்களுக்கு நிவாரணம் வந்து குறுகிய கால விதை தருவதாகவும் அந்த விதையை வச்சு மீண்டும் உங்களால் சம்பா பயிர் பயிர் பண்ணணும். அது பயிர் பண்ணுறதுக்கு இன்னும் 1.5 மாதம் 2 மாதம் ஆகும் சார். இன்னும் சில வயல்லாம் வந்து வரப்பே இல்லை. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வண்டி மண் இருக்குது. அது எடுக்கிறதுக்கே எனக்கு வந்து இன்னும் 1.5 மாதம் 2 மாதம் ஆகும். எங்களுக்கு ரொம்ப வயலை வந்து சரி பண்ணுறதுக்கே இன்னும் 2 மாதம் ஆகும் சார். அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து விதைக்கிறத பற்றியோ மற்றதை பற்றியோ பேசலாம். இப்போதைக்கு இந்த 2 மாதம் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் வாழறதுக்கு உயிர் வாழ்ந்து எதாவது இருக்கிறதுக்கு அரசாங்கம் எதாவது அதிகப்படியாக எங்களுக்கு செஞ்சால் தான். இப்போ பூதம்பாடி கிராமன்றது வருஷம் இந்த மாதிரி வருது, எல்லாருக்குமே தெரியும். இந்த வருஷம் அதிகப்படியாக எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலையாக இருக்குது. அரசாங்கம் பார்த்து செஞ்சு. கடலூர் மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான கிராமங்கள் வந்து இந்த நெய்வேலியிலிருந்து சுரங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட தண்ணீரினால் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதுவும் குறிப்பாக தண்ணீருடன் மண் கலந்து வந்தால் மாவட்டம் முழுவதும் அதுக்கு இந்த பகுதியில் உள்ள மண் மேடாக மாறிவிட்டது நிலங்கள். அதனால் அந்த மண்ணை அகற்றினால் மட்டுமே நிலத்தை மீண்டும் பயிர் செய்ய முடியும். இதனால் மாவட்ட நிர்வாகம் அரசும் முறையாக இதை கணக்கெடுக்க வேண்டும். இந்த பயிரை காப்பாற்ற முடியாத இந்த சம்பா பயிர் முற்றிலுமாக எங்களுக்கு போய்விட்டது அப்படின்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்காங்க. மாவட்டத்தின் கோரமான காட்சிகளை பார்த்தோம்னா இந்த பள்ளிக்கூடத்தை பார்த்தாலே தெரியும். இந்த பள்ளிக்கூடம் காம்பவுண்ட்ஸ் அவர்கள் பார்த்தோம்னால் மிகப்பெரிய சேதமடைந்தது. இதே போல் தான் பெரும்பாலான பள்ளிகள் சேதமடைந்தது. அரசு கட்டிடங்களும் அதே போல் தான் சேதமடைந்தது. இந்த பாதிப்பு என்பது மாவட்டத்தில் உக்கிரமான பாதிப்பை வந்து காட்டுகிறது. மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் இன்னும் தரமாக கட்ட வேண்டும். வருங்காலங்களில் திடீரென இதுபோல் வெள்ளங்கள் வந்தால் மாணவ மாணவிகளை காப்பாற்ற வேண்டும். மாணவ மாணவிகள் வருங்கால செல்வங்கள், அந்த செல்வங்களை காப்பாற்ற உரிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு உரியமான நிவாரணங்களை தர வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் மீண்டும் பயிர் செய்ய முடியும் என்ற ஒரு தகவலை அப்பகுதியில் மக்கள் தெரிவித்திருக்கார்கள். வேதவள்ளி.